பல கோடி வாட்ஸ்ல போய்கிட்டு இருந்த இறைவனை வந்து நீங்க தொட முடியுமா? தொட முடியாது. ஆனா இது எப்படி தொட முடியும்? சும்மா வயிறு எப்படி வந்து தொட முடியுமாண்ணா? எப்படி தொடணும்? இதுக்கு வந்து எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, கரண்ட் எங்க இது பார்க்குது, எங்க டிரான்ஸ்ஃபர்ல வந்து எப்படி ஆஃப் பண்ண, எப்படி டச் பண்ணன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நீங்க டச் பண்ணணும். கரண்ட் ஷாக் அடிக்காது. அதே மாதிரி பல கோடி இதுல வாட்ஸ்ல போயிருக்கும் பொழுது அவர் தொட முடியுமா? பொய் எல்லாமே. நான் இறைவனை பார்த்தேன், நான் அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன்னா இறைவனை கண்டுகொள்ள போகிறாரு. ஆனா அப்படி இறைவன் பார்த்தாலும் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதான் சொல்றாரு பாரு, இறைவன் நேரில் வந்து அப்படியே போல பைத்திக்கிறார், நான் இறைவன் பார்த்துட்டேன்னு சொல்லிடுவான். ஆமா, இறைவன் உணர்ந்தவர்கள் நான் இறைவன் ஒத்துக்கிறேன்டான்னு சொன்னாவடா வந்து என்ன பிரயோஜனம்? உன் வேலை நீ பாருப்பா, ஏன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிதான் சொல்லுவானே தவிர, அதனால அந்த அவரா வாட்ஸ் போயிட்டு போகும்போது நம்ம சாதாரணமாக பிடிக்க முடியாது. இப்ப ஒன்றும் இல்லை, ஏதாவது வந்து ஒரு இது ஆச்சுன்னா நீங்க யாருக்குள்ள போவீங்க? கரண்ட் ஆஃப் ஏதோ இது ஆச்சுன்னா யாருக்குள்ள போவீங்க? இபிக்கு போவீங்க. ஓகேங்களா? அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இது மாதிரி ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டு. அதே போலத்தான் நீங்கள் இறைவனை வந்து சாதாரணமா பிடிக்க முடியாது, டைரக்ட் எல்லாம் பிடிக்க முடியாது. அச்சுன்னு சாக்கு பா, நான் ஏசு நான் டைரக்டா பிடிப்பேன்பா, நான் முருகன் எல்லாமே டைரக்டா பிடிப்பேன்னா அது முடியாது, பொய். டைரக்டா பிடிச்சா அடிச்சுன்னு சாக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுருவார் சாப்டர். குரு மூலமா போனோம், குரு மூலமா போனோம். அப்ப எப்படி குரு வருவாரு? நீங்கள் வந்து குருவை தேடி போனா குரு கிடைச்சிருவாருன்னு நினைச்சிருக்கீங்களா? சத்தியமா கிடைக்க மாட்டார். மனித குரு கிடைப்பான், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில் அது இது அழைச்சிக்கொண்டு ஐயோ எனக்கு கஷ்டம் தான் சொல்லிட்டு நான் இது பண்ணேன்னு திருப்பி வர வேண்டியதுதான். நீங்க நல்ல எண்ணங்களோட நல்ல மனசோட இருந்தாங்கன்னா குரு வந்து உங்களை தேடி வருவார். அடாடா, கலியுகத்தில் இப்பேற்பட்ட மனுஷனை வந்து இறைவன் படைச்சு வச்சுக்கிறாரடா, இவனை கொடுத்து உயர்வாக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அந்த குருவானவர் உங்களுக்கு டைரக்டா எப்படி கரண்ட் ஆஃப் பண்ணணும், எப்படி போகணும், அந்த ஓட்ஸ்ல எப்படி கை வைக்கணும். சாதாரண வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து நீங்க நேரில் பார்க்கலாமா? முடியுமா உங்களால? போகலாம் பார்ப்போம். எத்தனை இது, எத்தனை ஸ்டாப், எத்தனை இது, யாரும் விடுவாங்களா? அதே போலத்தான் சாதாரண ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளவு இது பண்றோம். இறைவன் மிகப்பெரிய ஆளு. எப்படி பார்ப்பீங்க? எப்படி அவங்க உணர்வீங்க? உணரப்போவது இல்லை. உணரப்போவது இல்லைன்னா கஷ்டங்கள் ஒன்றினே தான் இருக்கணும். அப்ப எப்போ உணர்வீங்க? நீங்க குரு என்ற பாதையை அவர் வழிகாட்டினால் மட்டும்தான் பொருளான்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நீங்க நல்ல மனசோட இருந்தீங்கன்னா எதற்காக ஆஃப் பண்ணோம் கரண்ட் ஆஃப்? இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் பார்க்கணும் நீங்க வந்து, அப்ப யாரை பிடிக்கணும்? ஒரு வட்டாச்சு எல்லாம் பிடிச்சி அவன் என்ன சொல்ல கடைசியில போவாரு, நீ போடன்னு சொல்லிடுவாரு. அதே மாதிரிதான் இறைவனை காணணும்னா என்ன பண்ணணும்? குரு வேணும். அந்த குரு வந்து கிடைக்கிறதுக்கு நீங்க நல்ல மனசா இருக்கணும் முதல்ல. அந்த நல்ல மனசு இல்லைன்னா குருவும் கிடைக்க மாட்டாரு. நீங்க திருப்பி 60 வயசு 70 வயசுல ஐயோ அது வழியே, கால் வழியே, கை வழியே, இறைவன் காப்பாத்திலேயே அது காப்பாற்ற நீங்க அழைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஒண்ணுமே இல்லை, திருப்பி அடுத்த பிறப்பு வந்துடும். ஒண்ணு இல்ல, இந்த சயின்ஸ் எல்லாம் நிறைய உழைச்சிருக்காரு. ஒரு சின்ன ஒரு துகள் தான், அது அப்படியே பறந்து காத்து மாதிரி பறந்து போயிட்டே இருக்கும். உடம்பு தக்க மாறி அந்த உயிர் வந்துட்டே இருக்கும் வந்து. அப்ப நீங்கள் தெரியாம உங்களுக்கு நீங்க வந்து பிறந்திருக்கீங்க தெரியுமா? நீங்க பிறந்திருக்கீங்க, எதுக்கு பிறந்திருக்கீங்க தெரியாது. நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்க? இது மாதிரி தெரியாம வந்து பிறந்திருந்தீங்கன்னா எதுக்காக தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கின்னு போனாதான் மோட்சம். தெரியாகட்டி மோட்சம் இல்லை. மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டு எதுக்குடா கஷ்டம் வருதுன்னு நீங்க நினைக்கணும். அதனாலதான் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு புண்ணியம் வேணும். புண்ணியங்கள் இருந்தால்தான் சித்தர்கள் வந்து வடப்பா நீ இதுக்காக தான் பிறந்துக்கிற, அப்ப இதை சீடா நீயே சரியான வழியில போயிட்டு வந்துடுவாங்க. அதனால்தான் ஏன் தெரியுமா சில பேர் நான் பணத்தை அங்க போட்டேன், நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், அவன் என்னை ஏமாத்திட்டான், அதெல்லாம் போய் முதல்ல ஏன் அது மாதிரி உன்னை நீ நம்பல, இறைவனை நீ நம்பல. அதனால உங்களை நீங்க நம்பினீங்கன்னா நல்ல மனசோட இருந்தீங்கன்னா இறைவன் பாத்தீங்கன்னா பக்திக்குள்ளே போட்டீங்க வந்து நான் பெரியவன் நீ பெரியவன், இறைவன் எங்க இருப்பாரு? சாதாரண பிச்சைக்காரர்கிட்ட 4 சாப்பாட்டோம் இது பண்ணிட்டோம், அங்கதான் இறைவன் இருப்பார். ஏன்னா ஒண்ணும் தெரியாது அவருக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தா போதும். ஆனா மனுஷன் அவனுக்கு தான் அங்கதான் காட்சி கொடுப்பாரு. இறைவனுக்கு அவரை காட்சி கொடுப்பாரா? பிச்சைக்காரர் உக்காந்துக்கிறான் பா, ஒருவேளை சாப்பாடு எங்காவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு கிடைக்குமா? அவருக்கு இறைவன் காட்சி கொடுப்பாரா? எனக்கு பணம் வேணும், அது வேணும், பிள்ளை விட்டு
கொடுப்பார் இறைவன் வந்து. நீங்க கேட்டதெல்லாம் அவர் கொடுத்துருப்பாருன்னு நினைச்சுக்கிறீங்களா? சத்தியமா கொடுக்க மாட்டார். ஏன்னா இப்ப என்ன சொன்னாரு, நீங்க எல்லாம் குழந்தைகள், ஒண்ணும் தெரியல. அப்ப உங்களை வந்து பள்ளத்துல தள்ளி விட்டுருவாரு இறைவன் வந்து? சத்தியமா தள்ளிவிட மாட்டார். அதனால உங்களுக்கு தேவையானதை அவர் ஆராய்ச்சி உங்கள் குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கார். சித்தர்கள் வந்து கொடுப்பாங்க, ஆனா பொறுத்தாக வேண்டும். நேரங்கள் விதியில கடுமையான போராட்டம் இருக்கும்போது என்ன சொல்றாரு, பொறுத்திருக்கணும். ஆமை எப்படி இருக்குது, அது வந்து 5 அடங்கள் எப்படி இருக்குது வந்து, அது மாதிரி நமக்கு நேரம் சரியில்லை, அது நேரம் உங்களுக்கே தெரியாது வந்து, அது மாதிரி அமைதியா இருக்கணும். பார்ப்போம்னு சொல்லி இறைவன் கொடுப்பாரு. ஐயோ எனக்கு வயசாச்சுன்னா, வயசெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 70 வயசு ஆகணும்னா 16 வயசு 20 வயசு ஆக்க முடியும் சித்தர்களால. நம்பிக்கை வேணும். ஐயோ எனக்கு வயசு ஆயிடுச்சுப்பா, எனக்கு நீ தான் சொல்லுங்கிற வயசு ஆயிடுச்சுன்றார் சித்தர்கள். மனுஷனை எல்லாமே சாதிக்க முடியும், எல்லாமே கொடுத்துக்கிறார் இறைவன். அதான் சொன்ன டூல்ஸ் பாக்ஸ் யாரும் உபயோகப்படுத்துறது இல்லை. அந்த டூல்ஸ் பாக்ஸ் எப்ப நீங்க உபயோகப்படுத்துறீங்களோ அப்ப நீங்க பெரிய ஆளு. சில பெரிய எல்லாம் பார்த்துருப்பீங்களா, தெரியும் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணலாம், இறைவனை எப்படி தேடலாம், எப்படி யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நமக்கு ஒரு சக்தி நம்மளே இயக்கிக்கணும் வந்து. அதனால தான் சித்தர்கள் என்ன சொல்லணும், அதை செய்யறேன் இதை செய்யணும் சொல்லிக்கிறாங்களா சித்தர்கள் வந்து. உனக்கு ஒரு சக்தி இருக்கு, அதை நீ இயக்கு. அதை இயக்கினா நீங்க இயக்குறீங்கன்னா நீங்க 10 பேருக்கு அதை கற்றுக் கொடுக்கலாம். ஓகேங்களா? அது கொடுப்பாரு இயக்கத்துக்கு. பணத்து மேல ஆசை வச்சு பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவார் சாப்டர். கொடுப்பாரு, நீ போறியா, போய் பார்ப்பாரு இறைவன். இவர் போலீஸ்காரன் நின்று பாருங்க, இறைவன் எப்படி தெரியுமா பண்ணுவாரு, கெட்டது பண்றவனுக்கு ஓடுறா கெட்டது பண்ற டிமின்னு சுட்டிடுவாரு. இதுதான் இறைவனோட விளையாட்டு. இறைவனோட விளையாட்டு யாருக்குமே தெரியாது, எப்ப ஏது நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு உயிர் இருக்கு தெரியுங்களா, நம்மளுக்கு சொந்தமே இல்லை. அது வந்து அந்த உயிரே உங்களுக்கு சொந்தம் இல்லை. எப்படி எனக்கு வந்து சொத்து வேணும், சுகம் வேணும், கார் வேணும், குழந்தை குட்டி வேணும், இன்னும் பேரன் வேணும், பேத்தி வேணும், இதெல்லாம் ஆசைகள் தேவையில்லை. தானா நடக்க போகுது. இதெல்லாம் வந்து தானா நடக்க போகுதுக்கு நம்ம வந்து போராட்டம் பண்ணிக்கிறது இறைவன்கிட்ட வந்து. இது நியாயமா? தேவையில்லை. அதெல்லாம் வந்து எப்போ என்ன நடக்குமோ. சிப்பு மெமரி கார்டு இருக்கு தெரியுங்களா, இதுல மெமரி கார்டு போட்டா வந்து புரியுங்களா, மெமரி கார்டு ஆல்ரெடி வந்து நீங்க என்ன இறக்கி வச்சிருக்கீங்களோ அதுதான் வந்து அந்த மெமரி கார்டில் செல்லு போட்டு அதுதான் வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு மெமரி கார்டை வச்சு தான் போட்டு அமைச்சுக்கிறார் இறைவன் வந்து. மெமரி கார்டு இங்க போட்டார், ஓகேங்களா? அதுபடிதான் நீங்க ஆடிவிட்டு அது மீறி ஆட முடியுமா உங்களால? நான் பெரிய ஆள் ஆகிறேன், அவராகிறேன், இது ஆறாதுன்னு ஒன்றும் மீற முடியாது. இங்க மெமரி கார்டில் என்ன இருக்குதோ அதுதான். ஆனா அந்த மெமரி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா வந்து, அது உங்களால தான் அழிக்க முடியும். அந்த மெமரியை மாற்றலாம். யார் மாற்ற முடியும்? இறைவன் மட்டும்தான் மாற்ற முடியும். அதுக்கு தகுந்தான வழிகள் நம்ம ஏற்றுக்கணும் வந்து, நம்ம ஏற்றுக்கணும் மட்டும்தான். அதனால நிறைய விஷயங்கள் சொல்ல போறார் அகத்தியர் வந்து. நமக்கெல்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி. இது வந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய சொல்ல அவர் வந்து மனசாட்சியோட வாழுங்களை பண்றாரு, வேற ஒண்ணுமே இல்லை. எதுக்குமே ஆசைப்படாத அன்பு செலுத்துங்கன்றாரு. பணம் கேட்கல, உங்களை நகை கேட்கல, எதுவும் கேட்கல. அவர் வந்து எப்பா குர்றான்ட்டு அதெல்லாம் நான் கொடுக்கறதுன்றாரு. உனக்கு என்ன வேணும் அதெல்லாம் அப்பா இது நான் உங்களுக்கு கொடுத்துட்றது. நீங்க இறைவனிடத்தில் அன்பை செலுத்தின போதும். இங்க அன்பை மட்டும் செலுத்தினா போதும். ஏன்னா உயிரும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, ஓகேங்களா? உடம்பும் சொந்தம் கிடையாது, மற்றவெல்லாம் சொந்தமாங்க ஐயா. எப்படி நான் இது நீங்களே சொல்லும் போது இதெல்லாம் யோசிக்கணும். அதான் டூல்ஸ் பாக்ஸ். அந்த டூல்ஸ் பாக்ஸ் யாருமே உபயோகப்படுத்துறது இல்லையே. அதனால உங்களுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. அதுல முதல் இயக்கங்க. அந்த இயக்கத்துக்கு தான் நம்மளோட சித்தர்கள் நம்மளுக்காக வந்து இந்த பூமியில வந்து ஐயோ மனிதன் பாவண்டா, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வழியை காட்டுறாங்க. நீங்க எல்லாம் குழந்தைகள் என்றார் சித்தர்கள் வந்து. அப்ப நம்ம குழந்தையா இருக்குது எவ்வளவு மேலு. அந்த குழந்தையா இருக்கும்போது எல்லாருக்கும் வழிகாட்டுவார். கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. அதெல்லாம் நீங்களே பண்ணீங்கன்னா நீங்கள் உங்க குடும்பத்தை நீங்களே பார்த்துக்கலாம். மற்றவங்களுக்கும் எப்பா இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு நீங்க 4 பேர் திருத்தலாம், 4 பேர் திருத்தலாம். இந்த உலகத்துல வந்து கெட்டதே நடக்காம போலாம். இதுதான் உண்மை. எல்லாருக்கும் அகத்திய பெருமாட ஆசைகளும் எல்லாமே கேட்டுதான் இருப்பார். பாக்குறாரு இங்கதான் இருக்காரு அவர் ஈசன் வந்து கேட்காம இருப்பாரு. அவர் அறிவு இல்லாம நீங்க வந்திருப்பீங்க. எல்லாமே கேட்டுதான் இருப்பார். இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிதான் இருந்து ஏதோ பூர்வ ஜென்ம கனெக்ஷன் எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா நீங்க வந்திருக்கீங்கன்னா வந்து உங்களை யார் சந்திக்கிறீங்கன்னா இந்த துகள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஜென்மத்துல வந்து இறந்துருக்கும், அது வெடிக்கும்.
அது வெடிச்சு அங்கங்க சிதந்திடும். அப்ப அது வந்து திருப்பி என்ன ஆகுது தெரியுமா? மனித உடம்புல ஈர்க்கும் பொழுது, அது குழந்தையா பிறக்கும் பொழுது திருப்பி என்ன ஆகும் வந்து மீண்டும் இணையம் பார்க்கணும். அந்த புரியுதுங்களையா? இதுதான் எல்லாருமே நீங்க போற சொன்ன தொடர்பு தான் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால நல்லதே நினைங்க. இங்க யாரும் வந்து அது எப்படி சொல்றதுன்னா வந்து நல்லதே நினைங்க, நல்லது சொல்லி கொடுக்க போதும். நான் பெரியவன் இல்லை, இங்க வந்து இதுல எல்லாமே பிச்சைக்காரன் தான். இறைவன் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால பெரிய ஆளோ இங்க எதுவுமே கிடையாது. வந்து இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர். இறைவன் எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் பெரிய பணக்காரர் சின்ன அதெல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து நீங்க அந்த அளவுக்கு மூளை இல்லை உங்களுக்கு. வந்து நல்லா அந்த டூல் பாஸ் யூஸ் பண்ணவும் பெரிய ஆளாகிறாங்க. டூல் பாஸ் யூஸ் பண்ணலன்னா அதனால உங்களுக்கு எதுவுமே கேட்கல. அன்பு செலுத்துங்கள் என்றாரு. இதிகாசங்கள் மகாபாரதம் படிங்க, திருவாசகம் தேவாரம் படிங்க. அதுல இல்லாததா அதை நீங்க படிச்சாவே போதும் என்றார். வந்து அதை படிக்காதனால்தான் நீங்க மனிதன் ஆடுறீங்கன்றாரு. அதே மாதிரி அதை படிக்கிறதுக்கும் புண்ணியம் வேணும். முடியாது. அந்த புண்ணியத்தை எப்படி வளர்த்துக் கொள்றதுதான் நீங்க சொல்றாங்க. அந்த புண்ணியத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா தானா எண்ணம் போகும் படிக்கிறதுக்கு. உங்களுக்கு புண்ணியம் சரி, நீங்க நன்றா இருப்பீங்க. எல்லாமே வந்து சந்தோஷம் ஐயா. மிக்க நன்றிகள். அருமையான